நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அழுவதனால் எதையும் அடைந்துவிட முடியாது. ஆறுதலால் காயங்கள் ஆறாது. தூறல்களால் பயிர்கள் விளையாது. நான் கையேந்தினால் பிச்சை, நாடே கையேந்தினால் இலவசம். இலவசம் என்கிற சொல் அவர்களுக்கே அவமானமாக போய்விட்டதான். விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி. அப்போது நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது, எங்களுக்கு நீங்கள் விலையில்லாமல் தருகிறீர்கள், உங்களுக்கு தந்தவர்களும் விலையில்லாமல் தந்தார்களா? அவர்கள் விலையோடு தான் தந்தார்கள். அந்த விலையை யார் தந்தது? மக்கள். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள், என்னினும் இளைய என் தம்பி தங்கைகள் அறிவுபூர்வமாக இதை அணுகணும். என் அருமை சகோதரர் பாலு அவர்கள் பேசியதைப் போல, என் தம்பி பிரசன்னா பேசியதைப் போல, கட்சி நாங்கள் செய்தோம் நாங்கள் செய்யலை அதை பேச நான் வரலை. எது சரி எது தவறு? உண்மையிலேயே இது மக்கள் நலனா, இது வாக்கு வங்கியா? இதுதான் நம்ம பேசணும். இதை ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். மக்கள் நலன் என்றால் அது ஏன் தேர்தல் அறிக்கையில் மட்டுமே இந்த அறிவிப்புகள் வருது? மக்கள் நலன்தான் முதன்மையானது என்றால் தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த அறிவிப்புகளை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் வந்தால் இதை செய்கிறோம், நாங்கள் வந்தால் அதை செய்கிறோம், வந்தபோது ஏன் செய்யல? பதில் இல்லை. இவர்களுடைய கொள்கை முடிவு ஒன்றுதான் என் அன்பிற்குரிய சொந்தங்களே. ஆடு உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறத எல்லாவற்றையும் பாருங்கள். எங்க ஐயா, நான் பெரிதும் மதிக்கிற பெருந்தலைவர் எங்க ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும். ஐயா, நான் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், இந்த பொருளை எல்லாம் தனி மனிதன் நான் என்னுடைய உழைப்பால் வாங்கி கொள்ள முடியும். 1100 ஆடு வச்சு மேய்ச்சவேன்னா எனக்கு என்ன ஒரு ஆடு நீங்க கொடுக்கறது? சொந்த உழைப்புல வாங்க முடியும்னா தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லயும் டிவி இருந்திருக்கணுமே. 96ல கொடுக்கிற வரையிலும் பாதி வீடுகள்ல டிவி இல்லையே. அதானே எல்லாமே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தொலைக்காட்சி கொடுங்கள் என்று என் மக்கள் தெருவில் நின்று போறான்னா அவன் போறான்னு எந்த பிரச்சனையா தீர்க்கப்பட்டிருக்கா? தொலைக்காட்சி கொடு, எனக்கு மிக்சி கொடு, எனக்கு கிரைண்டர் கொடு, எவன் கேட்டான்? தொலைக்காட்சியை கொடுத்து ஒரு நாளைக்கு 6 தொடர்களை போட்டு வாழ்க்கையை முடிச்சு விட்டதான் முடியுது. என்ன பண்ண நீ? தொலைக்காட்சியை தர்றோம்னு சொன்ன கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டவங்க மக்கள் தான். அதுதான். அதை எப்ப சொல்லிருக்கணும்? தேர்தலுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருவோம், வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருவோம். அப்ப நீங்க என்ன நல்ல ஆட்சியை ஒரு அரசு கொடுத்திருந்தால் இந்த திட்டங்களை அறிவித்து வாக்கு பெற வேண்டிய தேவை இருந்திருக்காது. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நீங்க இங்க பாருங்க, இதுல இருக்கிற இந்த மிக்சி, இந்த கிரைண்டர், இந்த மின்விசிறி, இந்த ஆடு மாடு, இந்த இதுகள் எல்லாமே ஒரு தனி மனிதன் உழைப்பால வாங்கி கொள்ள முடியும். ஆனால் இதை கூட வாங்க வக்கற்ற நிலையில் வாய்த்தவர்கள் தான் இவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் படி அரிசி 3 ரூபா. அப்ப அவ்வளவு தரத்துல பிச்சைக்காரனா இருந்திருக்கான் நம்ம ஆளு. ஐயா கலைஞர் முதல் கையெழுத்து கிலோ அரிசி 2 ரூபா. அடுத்த ஆட்சி கிலோ அரிசி 1 ரூபா. காரணம் என்ன? டெவலப் ஆகிட்டு இருக்கான். 2 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுற நிலைமையில் தான் அன்றைக்கு தமிழ் மக்கள். அதற்கு பிறகு வளர்ந்துட்டான், 1 ரூபா தான் இருக்கு. அதற்கு பிறகு வந்த அரசு ஆட்சி, அதுவும் முடியல, இலவசம். அதாவது 1 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியாத பிச்சைக்கார நிலையில் என் மக்களை நிறுத்தியதுதான் இந்த ஆட்சிகள். ஆனால் எனக்கென்று பள்ளிக்கூடம் கட்டி நான் படிக்க முடியாது, எனக்கென்று மருத்துவமனை கட்டி நான் படுத்து வைத்தியம் பார்த்துக் கொள்ள முடியாது, எனக்கென்று மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து நான் மின்சாரம் உற்பத்தி செய்து
நான் பண்ணிக்கிற முடியாது. இப்போ எங்கள் ஐயா என்ன சொல்கிறாங்க, இலவச மின்சாரம் வேண்டாம், நான் கரண்ட்டுக்கு காசு கட்டுறேன் சாமி, ஆனால் கட்டில்லாத கரண்டை கொடுங்கிறேன், தடை இல்லாத கரண்டை தா, நான் காசு தரேங்கிறேன். நீங்கள் இலவச மின்சாரம் எங்கள் ஊரில் அரணையூரில் எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். யாரும் மறுக்க முடியாது. என் அப்பனும் நான் அனுபவிச்சது 2 மணி நேரம். எந்த 2 மணி நேரம்? அதிகாலையிலையா, நண்பகலா, நள்ளிரலா தெரியாது. நாங்கள் மோட்டர் கொட்டையிலேயே படுத்து கிடக்கணும். படக்குன்னு மகனே ஓடுறா ஓடுறா, ஒரே கரண்ட் வந்துருச்சுரா, சுவிட்சை போட்டு விடுவான், கிரு 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 கிருன்னு ஓடும். வாமடையில் போய் தண்ணி தலையை வைக்க நின்றும். அதை என் தம்பி பிரசன்னா பேசும்போது பார்த்தீங்களா, ஏழை விவசாயி, விவசாயி ஏழையா இருந்தான்னா அது நாடு இல்லடா, சுடுகாடு. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு விவசாயி ஏழையா இருப்பான்? அரை நூற்றாண்டுகளாவா வர்றதெல்லாம் ஏழை விவசாயி, ஏழை விவசாயி, ஏழை எளிய பாட்டாளி மக்களே, அவன் காலங்காலமாய் ஏழையாத்தான் இருப்பான். விவசாய கடனை தள்ளுபடி செய்தோம், அவனை கடனாளி ஆக்கியது யார் ராஜா? ஒரு நாட்டில் விவசாயி வாழவில்லை என்றால் எவனும் வாழ முடியாது. அந்த நிலையில் இருந்தால் அது அரசு அல்ல, தரிசு. அதை நீ புரிஞ்சுக்கணும். மாணவர் கடனை தள்ளுபடி செய்தோம். என் அன்பிற்குரியவர்களே, கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்க மறுப்பது, கொடுக்காமல் இருப்பது என்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி நாம் பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை என்பதை அருமை தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். கல்வி மாணவனுக்கு கொடுக்கணும், அறிவை வளர்க்கிற கல்வியை கொடுக்கணும். அதுக்கு தான் அரசு. அதை கொடுக்காம கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு அவனை தள்ளிட்டு கடனை அப்புறம் தள்ளுறது. அது எப்ப தள்ளுறது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடனை தள்ளுபடி செய்வோம், உங்க ஆட்சியில தான் நாங்கள் கடன்காரன் ஆனோம். அதுக்கு பேச்சில்ல ராஜா. நான் கேட்கறது ராஜா, நான் இவங்கள மாதிரிலாம் எங்கள் அண்ணன் பாலு மாதிரிலாம் இலவசம் வேணும், ஆனால் அது வேணாம். என் தம்பி சுசி சொன்னா பாருங்க, அது இருந்தால் அது இலவசத்தை ஒழிப்போம். ஆனால் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அதான் எங்க கொள்கை, எங்க கனவு. அதுதான் தேவை. தமிழனிடம் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், தன்மானம். அதையும் அடமானம் வச்சிட்டான். வைக்க வச்சது யாரு? சுயமரியாதை பேசி வந்தவர்கள் அவமரியாதை சின்னங்கள் ஆக்கினார்கள். தன்மானத்திற்கு இயக்கம் கண்ட கூட்டம் அவமான சின்னமாக அலைகிறது. இங்கே பேசினாரு, மக்களை கொச்சைப்படுத்துறது மாதிரி இல்லையா? கோடிக்கணக்கான மக்கள் அவங்க தங்கள் உரிமைன்னு நினைச்சு ஒரு பொருளை போய் வாங்குறான். எதுங்க உரிமை? அரசு ஆட்சியாளர்கள் வாக்குறுதி தர்றாங்க. வாக்குறுதி கொடுத்ததை பாருங்க, சலுகை அல்ல, அது சலுகைங்க, உரிமை அது இல்லங்க. நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு தேர்தல் அறிக்கையில தேர்தலின் போது இலவசங்கள் கொடுங்க, அது எங்க உரிமை உங்ககிட்ட சொன்னாங்களா? இலவசத்தை இந்த கூட்டத்தில் யாரையாவது சொல்லுங்க, எங்களுக்கு இலவசம் கொடுங்க, எங்க உரிமை. மக்கள் முன்னால் தேர்தல் அறிக்கை வைக்கப்படுகிறது. இலவசமா நான் சைக்கிள் தர்றேன்னு சொல்ற கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. மக்கள் எனக்கு சைக்கிள் தா, எனக்கு உரிமை, அது நீ சொன்னதை செய்யு கேட்கிற உரிமை மக்களுக்கு இருக்கா இல்லையா? அதை எப்படி நீங்க கொச்சைப்படுத்த முடியும்? பாருங்க, இது தந்தாதான் ஓட்டு போடுறாங்கல்ல. ஆட்சி தரமா கொடுத்துட்டா இது தேவையில்லையே. நீங்க அதை விட்டுவிட்டு நான் கேட்கறது தரமான கல்வியை கொடு, கல்விக்கேற்ற வேலையை கொடு, வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடு, அதை கொண்டு பெருமையாக வாழ்கிற வாழ்வை கொடு. இதுதான் எங்களுக்கு தேவை. தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீரை இலவசமா கொடுக்கணும். அது தரல. திருசிமான், இந்தியாவிலேயே இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படின்னு சொல்ற பாதுகாப்பான பிள்ளை பேரு அப்படின்ற ஒன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 99% குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பாக பிறக்கின்றன. அது சரி. பிறந்த குழந்தை இறந்து போகிற விகிதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சிசு இறப்பு விகிதம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் குறைவு. இது இந்திய அரசு மட்டும் சொல்லல, உலக சுகாதார நிறுவனமே சொல்லுது. இதை நீங்க புள்ளி வர, இதை நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுதான் உண்மை.
தரமான மருத்துவம் அவ்வளவு இருக்குல்ல, அப்ப எல்லாரும் அரசு மருத்துவமனை நோக்கி ஏன் போகல? அது கேளுங்க. ஏன் போகல? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த படத்தில் இருக்க இத்தனையும் இலவசமாக கொடுத்த இந்த அரசு தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு வித்துச்சு. ஏன் தண்ணீரை இலவசமாக தர முடியாது? ஏன்னா தண்ணீரை இலவசமாக தந்தா அதை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டா உனக்கு என்ன? அவன் இருந்து வர கமிஷன் நின்றும். பிரச்சனை இங்க இதான் ராஜா. இந்த நிலையில் மக்களை நிறுத்திவிட்டு நாங்கள் நல்லாட்சி கொடுத்தோம் என்று பேசுவது தவறு. அடித்தட்டுக்கும் கீழ் அடித்தட்டில் வாழ்கிற மக்களின் பயணத்தில் கட்டணத்தை ஏற்றிட்டு, பேருந்து கட்டணத்தை, ஸ்கூட்டிக்கு மானியம், இது எப்படி? இது மக்கள் நலன், இதெல்லாம் மக்கள் நலன். தட்ஸ் ஆல். இவர் இதெல்லாம் மக்கள் நலன், கவனத்தில் எடுத்துக்கணும். ஆண்டு ஒன்றுக்கான டாஸ்மார்க் வருமானம் எவ்வளவு? பல ஆயிரக்கணக்கான கோடிகள். இந்த காசு எங்க இருந்து வருது? இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாத எம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். நன்றி, வணக்கம்.